இந்தியா கூட்டணியில எந்த பிரச்சனையுமே இல்ல. இதுவரையும் இந்தியா கூட்டணி என்பது வலுவாக தான் இருக்கு. இந்தியா கூட்டணி வலுவிழந்து போய்விடுதுன்னு சொல்லி பாஜக பொய் பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கூறி வந்தாலும் ஆனால் தரையில நடக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது வேறுபட்ட விதமாக இருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனா ஜார்க்கண்ட்ல நடந்த அந்த கிராஸ் ஓட்டிங் விவகாரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு இடையே மிகப்பெரிய பிளவு என்பது உருவாகி இருக்கிறது. பாஜக ஆதரவு எம்பியான பரிமல் ரத்வானிக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் ஓட்டு போட்டது அப்படின்ற சர்ச்சை இன்னைக்கு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸ் தரப்புல இருந்து கூட்டணி கட்சிகளுக்கு இடையே குற்றங்களை சாட்டுறாங்க, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ் மீது குற்றங்களை சாட்டுறாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இந்தியா கூட்டணி நோக்கி போயிட்டு இருக்கு. ஜார்க்கண்ட் தேர்தல்ல உண்மையா என்ன நடந்தது, இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இந்தியா கூட்டணியோட எதிர்காலத்தை எவ்வாறு சிதைக்க போகிறது தொடர்பான அனைத்து தகவலையுமே இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். காங்கிரஸ் மற்றும் திமுக இடையிலான இந்த கருத்து வேறுபாடுகள் அப்புறம் பார்த்தோம்னா இந்தியா கூட்டணி பிளவுற்றிருக்கு அப்படின்ற தகவல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சில ஜார்க்கண்ட்ல நடந்த இந்த தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் காங்கிரஸ்க்கும் இடையிலான இந்த சண்டை என்பது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணமாக எது பார்க்கப்படுதுன்னா ஜார்க்கண்ட்ல நடந்த அந்த எம்பி எலெக்ஷன் தான். ஜார்க்கண்ட்ல நடந்த இந்த கிராஸ் ஓட்டிங் விவகாரம் அப்புறமா பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையே இந்த சண்டை சந்தேகங்கள் என்பது தொடர்ந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. என்ன இந்த கிராஸ் ஓட்டிங் சொல்லி நம்ம ரொம்ப ஷார்ட்டா பார்க்க போனோம்னா ரீசெண்டா ஜார்க்கண்ட்ல காலியாக உள்ள இந்த எம்பி சீட்டுகளுக்கான தேர்தல் நடந்துச்சு. இந்த தேர்தலை பொறுத்தவரையுமே ஒரு 3 கேண்டிடேட் நின்னாங்க. அதாவது காங்கிரஸ் கூட்டணி ஒரு சைடு, பாஜகவோட ஆதரவான ஒரு எம்பி ஒரு சைடு. காங்கிரஸை பொறுத்தவரையுமே ஜேஎம்எம் கட்சி சார்பாக பைத்தியநாந்தராவும், காங்கிரஸ் சார்பாக பிரணம் ஜாவும், மறுபுறம் பாஜக ஆதரவு பெற்ற பரிமல் ரத்வானின்னு சொல்லி இந்த 3 கேண்டிடேட் நிக்கிறாங்க. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரையுமே ஒரு எம்பி வெற்றி அடையணும்னா அதுக்கு 28 எம்எல்ஏக்களோட இந்த ஆதரவு என்பது தேவை. சோ இந்தியா கூட்டணி கட்சியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஜேஎம்எம்ல ஒரு 34 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல 16 எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஆர்ஜேடில 4 எம்எல்ஏ, சிபிஎம்எல்ல 2 எம்எல்ஏ சொல்லி இப்படி மொத்தமா இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எண்ணிக்கை பார்த்தோம்னா 56 எம்எல்ஏ. சோ இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக நின்னா இந்த 2 வேட்பாளருமே ஈஸியா ஜெயிச்சிடலாம். அதாவது ஒரு எம்பிக்கு 28 எம்எல்ஏ ஓட்டு போடுவாங்க, இன்னொரு எம்பிக்கு 28 எம்எல்ஏ. அப்ப டோட்டலா பார்த்தோம்னா 56 எம்எல்ஏ ஓட்டு கரெக்டா இவங்களுக்கு கிடைச்சிடும். சோ இவங்க 2 பேர் தான் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கு. ஆனா பாஜக சைடு பார்த்தோம்னா பாஜகவுக்கு ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய மொத்த எம்எல்ஏ கூட எண்ணிக்கையே 21 தான். இப்படி பரிமல் ரத்வானி ஜெயிக்கணும்னா அவருக்கு 28 எம்எல்ஏ கூட ஆதரவு வேணும். ஆனா பாஜகவிடம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே 21 தான். சோ நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு என்னதான் இந்த தேர்தல் நடத்தினாலுமே இந்த வாக்கெடுப்புக்கு அப்புறமா ஜெயிக்க போவது யாரு, ஜாவும் பைத்தியநாந்தராவும் தான். இவங்க 2 பேரும் தான் ஜெயிக்க போறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில எல்லாருமே காங்கிரஸ் ரொம்ப கான்பிடண்டா இருந்திருப்பாங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம்ன்ற மாதிரி ஒரு கான்பிடண்டா இருக்கும் போது இந்த தேர்தல் முடிவுல ஒரு தலைகீழான ஒரு விஷயம் நடைபெறுது. ஆனா காங்கிரஸோட வேட்பாளர் பிரணவ் ஜா வெறும் 21 எம்எல்ஏ கூட ஓட்டுகளை மட்டும் தான் வாங்குறாரு. இப்படி இந்தியா கூட இருக்கக்கூடிய பைத்தியநாதராவ் அவர் ஜெயிச்சிட்டாரு. மறுபுறம் பிஜேபியோட எம்பி ஆன பரிமல் ரத்வானி ஜெயிச்சிட்டாரு. இது மாதிரி மிகப்பெரிய ஒரு சந்தேகமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க கிட்ட ஒட்டுமொத்தமாவே 21 எம்எல்ஏ மட்டும் தான் இருக்கிறாங்க. ஆனா பரிமல் ரத்வானிக்கு 28 ஓட்டுகள் வருது. அப்ப கிளியரா பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் இங்க பிஜேபி ஆதரவான எம்பிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப கிளியரா தெரிஞ்சிச்சு. சோ இதற்கு பெயர் தான் கிராஸ் ஓட்டிங். சோ ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கு ஓட்டு போட்டு அவங்க தேர்தலை வெற்றி அடைவதற்கான சில வழிமுறைகளை செஞ்சு கொடுத்திருக்காங்க. இதுதான் ஜார்க்கண்ட்ல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக போகுது. காங்கிரஸுக்கு என்ன ஒரு டவுட் வந்துருச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 16 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, அப்ப கூட்டணி கட்சியினர் யாரோ தான் எங்களை வேணும்னே தோக்கணும்னு சொல்லி தான் இந்த வேலைகளை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி முதல்ல அவங்க குற்றம் யார் மேல எடுத்து வைக்கிறாங்கன்னா சிபிஎம்எல் கட்சி மேல எடுத்து வைக்கிறாங்க. அதாவது எங்க கட்சி எம்எல்ஏக்கள் எங்களுக்கு போட்டாங்க, ஒருவேளை உங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் தான் இந்த மாதிரி மாத்தி போட்டிருக்காங்க, பிஜேபி வெற்றி அடைய இவங்க தான் வேணும்னே வேலை பார்த்திருக்காங்கன்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு போது அதற்கு சிபிஎம்எல் தரப்புல இருந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு என்பது வருது. ஏன்னா சிபிஎம்மோட பொதுச் செயலாளர் கார்கேக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து
காங்கிரஸ் முன்னெடுத்து வைப்பது ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா இந்தியா கூட்டணியோட இந்த வலிமையை பேணுவதில் எங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. எங்க கிட்ட இருந்த இந்த 2 எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் எம்பிக்கு மட்டும் தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு தரமான ஒரு பதிலடியை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அர்த்தமில்லாத குற்றச்சாட்டுகளை கொடுக்காதீங்க, இதுக்கு நாங்க தரமான ஒரு பதிலடியை தர வேண்டியது இருக்கும், நாங்க இதை வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லி அவங்க ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. அடுத்ததான் காங்கிரஸ் யார் மேலத்துக்கு ஒரு பழிய போடுறாங்கன்னா ஆர்ஜேடி மேல போடுறாங்க. இவங்க சிபிஎம்எல் மறுத்துட்டாங்களா, ஆர்ஜேடி மேல இந்த பழிய போடவோ அவங்க தரப்புல இருந்து ஒரு பதிலடி வருது. அதாவது எங்க கிட்ட இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்களும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா காங்கிரஸ் என்பது இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல மட்டும் இல்ல, இந்திய அளவிலே கூடவே இருந்துட்டு காங்கிரஸை தோல்வி அடைய செஞ்சு பாஜக கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு பாஜகவோட வேட்பாளரை எப்படி ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த நாடே பார்த்திருக்கு. உங்களோட எம்பி தோல்வி அடைந்ததுக்கு காரணம் நாங்க கிடையாது, நாடு முழுவதும் காங்கிரஸ் இந்த வேலையை தான் பார்த்துட்டு வராங்க. அப்ப ஜார்க்கண்ட்ல மட்டும் இந்த மாதிரி பிஜேபிக்கு விலைய போகக்கூடிய எம்எல்ஏக்கள் இருக்க மாட்டாங்களா? அப்ப உங்க கட்சிக்குள்ளே நீங்க போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 கட்சிகளும் தரமான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன போயிட்டாங்கன்னா ஜார்க்கண்ட்ல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஜேஎம்எம் மீது இப்ப அவங்க குற்றச்சாட்டுகளை போடுறாங்க. ஏன்னா தொடர்ந்து பார்த்தோம்னா சிபிஎம்எல் அப்புறம் ஆர்ஜேடி போன்ற கட்சிகள் நாங்க கிடையாது, கண்டிப்பா எங்களோட இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, எங்களோட பூத் ஏஜென்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க அமைதியாக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஜேஎம்எம் தான். ஏன்னா சந்தேகம் என்பது எங்க வலுவாக வர ஆரம்பிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஜகவோட இந்த வேட்பாளர் பரிமல் நத்வான் என்ன பண்றாருன்னா பாஜகவோட மூத்த தலைவர்களை போய் சந்திக்கிறாரு. இவங்களை எப்படி போய் சந்திச்சாரோ அதே மாதிரி தான் ஜேஎம்எம் ஓட இந்த தலைவரான ஹேமந்த் சோரனை போய் பார்க்கிறார். இவரை சந்திக்க வேண்டிய தேவை என்பது என்னவா இருக்கு? இந்த சந்திப்பின் போது என்ன விஷயம் பேசப்பட்டுச்சு? அப்போ காங்கிரஸ் என்ன ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னா ஒருவேளை ஜேஎம்எம்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் யாரும் மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்கன்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாங்க. இப்போ மொத்தமா பார்த்தோம்னா ஜார்க்கண்ட்ல நடந்த இந்த கிராஸ் ஓட்டிங் அப்புறமா இந்தியா கூட்டணியில மிகப்பெரிய விரிசல் என்பது தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இப்ப சிபிஎம்எலோ இந்த ஆர்ஜேடியோ சொன்ன மாதிரி உண்மையாலே காங்கிரஸ் தான் பின்னிருந்து இந்த வேலையை பார்த்து விட்டுருக்காங்களோ? ஏன்னா நம்ம நிறைய தேர்தலா பார்த்திருப்போம். இந்த வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய 28 எம்பில 20 எம்எல்ஏக்கள் பாஜகவோட பேச்சு கேட்டுட்டு ஆள் பேரே தெரியாத ஒரு கட்சியில போய் நேராங்க, அவங்க டைரக்டா பாஜகவுக்கு ஆதரவு தராங்க. இப்படி ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் என்பது தனது கட்சியும் அழிச்சுக்கும், தனது கூட்டணி கட்சியும் அழிச்சுக்கும். அந்த வகையில கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகள் தான் இந்த பிளான பண்ணிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூடு சதியை பண்ணி எங்களை தோக்க வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னா உங்க கட்சியால போய் நீங்க முதல்ல பாருங்க. ஏன்னா இதே சிச்சுவேஷன் என்பது மத்திய பிரதேச தேர்தலும் நடந்துச்சு. மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரையுமே காங்கிரஸுக்கு ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் இருந்துச்சு. அதோட வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி நடராஜன். இவங்களோட இந்த வேட்பு மனுவை பாஜக இல்லாத பொல்லாத பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு அவங்க வேட்பு மனுவை நிராகரிப்பு செய்யறாங்க. அங்கேயும் பிஜேபி வேட்பாளரோட வேட்பு மனு தான் ஏற்கப்படுது. அந்த இடத்துலயுமே எம்பி சீட்டை கோட்டை விட்டுட்டு அதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்க. அப்போ பிஜேபி என்ன ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சாங்கன்னா மீனாட்சி நடராஜன் மீது இருக்கக்கூடிய இந்த வழக்குகளை எங்களுக்கு ஆர்வமா கொடுத்தது தெலுங்கானால இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க தான் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சாங்க. அப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்களோட தோல்விக்கு தெலுங்கானால இருந்து மீனாட்சி நடராஜனுக்கு எதிரான இந்த ப்ரூஃப் வழக்கு விசாரணை எல்லாமே பிஜேபி சைடு வருது. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளரோட வேட்பு மனு என்பது நிராகரிக்கப்படணும்னு சொல்லி தெலுங்கானால இருக்கக்கூடிய காங்கிரசினரால இந்த உதவிகள் எல்லாமே பிஜேபிக்கு போயிருக்கு. அப்போ இந்த குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இவங்க மட்டும் இல்ல பிஜேபியும் இதே குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அப்போ காங்கிரஸ் நடக்கக்கூடிய இந்த ஓட் கிராசிங் முறைக்கு அடிப்படை காரணமாக யாருக்குமே தெரியாம காங்கிரஸ்காரங்க தான் இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா கூட்டணி கட்சிகள் மீது பழி போடுறாங்க. இப்படி ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா ஆல்ரெடி திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் இடையே இந்த சலசலப்பெல்லாம் போயிட்டு இருக்கவோ டிஎம்கே இந்த இந்தியா கூட்டணி என்பதே வலுவிழந்து போயிடுச்சுன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில ஜார்க்கண்ட்ல நடந்த இந்த கிராஸ் ஓட்டிங் அப்புறமா இந்தியா கூட்டணியில மிகப்பெரிய விரிசல் இதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதே போக்கு தொடர்ந்து போயிட்டுச்சுன்னா இந்தியா கூட்டணி எதிர்காலம் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.